நமசிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் அன்பின் பெருமைகளையும், அதனால் அவர்கள் செய்த அடிமைத்தனத்தின் பெருமைகளையும், அதற்கு இணங்க இறைவன் அருள் செய்த அருள் சிரத்தையும் போற்றி வணங்குகின்ற திருத்தொண்டர் புராணம். அது பெரிய புராணம்னு போற்றுவோம். இந்த பெரிய புராணத்தை ஏற்றி அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமானின் குரு பூஜை நாளான இன்று அவரது திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவரது பெருமையை ஒற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருத்தொண்டர் புராண வரலாறு என்று போற்றப்படுகின்ற சேக்கிழார் நாயனார் பெருமான் புராணத்தின் வழி சிந்திக்க இருக்கின்றோம். இதுல இந்த புராணத்திற்கு ஆறுமுக நாவலர் மிக சிறப்பாக உரையை எடுத்தாண்டு இருக்கின்றார். அந்த உரைப்படிதான் இன்று நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பெருமையினையும் பெரிய புராணத்தோட பெருமையினையும் சிந்திக்க இருக்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நால்வர் பெருமக்கள் துதிய நம்ம எல்லா சைவ அருள் நிகழ்வுகளையும் பாடுவோம். அந்த நால்வர் பெருமக்களுடைய துதி போற்றி வணங்கப்படுகின்றது. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விடத்தில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி மணி திருவாத போற்றி. வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. இப்படி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தெய்வ சேக்கிழாருடைய அருள் சரிதத்தை போறதுக்கு முன்னாடி இதற்காக அவருக்கு குரு பூஜை கொண்டாடி சைவர்கள் யாவரும் வணங்கி மகிழ்கின்றோம் அப்படின்ற கருத்து கண்டிப்பா தெரியும். நாயன்மார் பெருமைகளுடைய பெருமையினை உலகெல்லாம் உணர்ந்து உய்யும் பொருட்டு விளக்கி அருளியவர், விதிநூலாக விளக்கி அருளியவர். இந்த பெரிய புராணத்தோட பெருமை எப்படிப்பட்டதுன்னா அழைக்க முடியாது. ஒரு சில ரத்தின சுருக்கமாக அதை போற்றி சொல்லணும். அப்பதான் சேக்கிழார் பெருமானுடைய பெருமை விளங்கும். எப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு உம்பர் பிரான் தானருளும் உணர்வு பெற, அதாவது அவர் உணர்த்த உணர்ந்து திருத்தொண்ட தொகையை எழுதி அருளினாரோ அதே போல தெய்வ சேக்கிழாரும் இறைவன் அந்த காட்சிகளை எல்லாம் ஏற்றுகின்றார். நெட் கட்டாயி வருது. எனக்கு கரண்ட் இல்ல, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா வருதா? நெட்டு கட்டாயி வருது பேசுறது. ஆமாயா, தெளிவில்லாம வருது. என்னன்னு சொல்ல தெரியல. கட்டாயி கேக்குது. இது காத்தடிக்குதா? நீ காத்தடிக்கிற இடத்துல உட்காந்துருக்க போட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு கிளியரா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம வெளியில உட்காந்துக்கிறேன். இருக்குமா? இப்ப இருக்க தொடர பார்ப்போம். நன்றிங்க ஐயா. அம்பலவர் திருவருள் வெளியிலே நின்று, அதாவது இரண்டு இல்லாம ஒன்று, ரெண்டுனா நான் வேறு இறைவன் வேறு, அப்படி இல்லாம இறைவனுடன் ஒன்றுபட்டு இருக்கிறது தான் அத்துவிதம். அப்படி இறைவன் திருவருள் வெளியிலே ஒன்றுபட்டு இறைவனுடன் ஒன்றுபட்டு இந்த அருள்மயமான ஞான கண்ணிலே எல்லா உண்மைகள் எல்லா காட்சிகளையும் சுவாமி இவருக்கு காட்ட கண்டு
சேக்கிழார் பெருமானுக்கு இறைவன் காட்டுகின்றார் என்னென்ன அடியார்கள் திருவாழ்வில் நடந்ததுன்ட்டு. அதை தன்னுடைய ஞான கண்ணினால் கண்டு இந்த புராணத்தை பாடி அருளினார். அதனால இது வந்து வேதம் அப்படின்றார். இது 5வது வேதம். 4 வேதங்களுடன் சேர்த்து 5வது வேதமாக போற்றி வணங்க வேண்டியது சொல்றாங்க. அடுத்தது வந்து இதோட பயன் என்ன? ஒரு நூல்னா அதுக்கு பயன் இருக்கணும் இல்லையா? என்ன பயன் அப்படின்னு சொன்னா, கொடிய இருள் போக்குவது. சரி, 2 இருள் இருக்கு, புற இருள், அக இருள். இந்த புற இருள் வந்து செங்கதிரோ நீக்கிவிடும். இந்த அக இருள் உள்ளார இருக்கு, எளிதில் வந்து நம்ம நீக்க முடியாது. இந்த ஆணவ மலமாகிய அந்த அக இருளை நீக்கக்கூடிய அருள் ஒளி விளக்காக விளங்குகின்றது பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாங்க. உயிரின இடத்தில் பொருந்திய ஆணவம் என்னும் வலிய மனத்தினை போக்குவது. ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கு. உயிர் வந்து தான் பற்றப்பட்டிருக்கின்றோம் என்று தெரியாத அளவுக்கு அந்த ஆணவ மலத்தின் வலிமை இருக்கின்றது. அந்த வலிமையை கெடுத்து பேரின்பத்தை தருகின்ற அருட்பயனை இந்த திருத்தொண்டர் புராணம் தருகின்றது, தந்து அருளுகின்றது. இதை ஒரு பெருங்காப்பியம்னு சொல்றோம். இது வந்து ஒரு சைவ சமய நூல். இது பெரும் காப்பியம் என்று போற்றி பெருங்காப்பியம் சொல்றோம். அந்த நாட்டு இப்ப வந்து நம்ம இந்த காலத்தில் சேக்கிழார் பெருமான் எழுதிய காலத்துல இந்த ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுடைய அமைப்பு, அந்த வரைபடம், அமைவிடம், அந்த மக்களுடைய அவங்களுடைய நெறிமுறைகள், அடியார் பெருமக்களுடைய வந்து திரும்ப கட்டாய் வருதுமா, திரும்ப கட்டாயி தான் வருது. இடம் மாத்திக்கோ. இப்போ கொஞ்சம் க்ளோஸா வச்சுக்கிறேங்க ஐயா, எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட பெரிய அருமைகளை சிவசிவா தொடரலாமா? தொடர். சரிங்க ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த பேரின்ப வீட்டு பேர், அதாவது பேரின்பத்தை தருகின்ற வீட்டு பேரு, அதாவது 4வது பெருமையாகிய இன்பம், அந்த வீடு அதனை தருகின்ற சாதனமாக விளங்குகின்றது. அதாவது அந்த வீடு பேர் எளிதில் கிடைக்காது. உயிர்களுக்கு வந்து அந்த வீடு பேற்றினை தருகின்ற சாதனமாக விளங்குவது மட்டும் இல்லாமல் சாத்தியமாகவும் விளங்குகின்றது. அப்படின்னா என்னன்னா, அடைவதற்கு உதவும் பொருளாகவும் இது விளங்குகின்றது, அடையத்தக்க பெரும் பொருளாகவும் விளங்குகின்றது. அப்படின்னா அடையத்தக்க பொருள் சிவபெருமான். இப்ப இதுதான் அடையத்தக்க பொருள்னா அப்ப சிவபெருமானையே அரும் பொருளாக கொண்டது. இப்ப சிவபெருமான் எனவே போற்றி வணங்கத்தக்கது அப்படின்ட்டு இதோட பெருமையை சொல்றாங்க. இன்னொன்னு கலை ஞானங்கள். அது வந்து கலை ஞானங்கள் வேதத்தில் நிறைந்திருக்கும். அதை படிக்கும் பொழுது நம்ம உணரும் பொழுது இறைவன் மீது அன்பு வரும். அப்பதான் அந்த இறைவன் திருவடியை அடைய முடியும். அப்ப இறைவன் மீது பக்தி கொள்ளவும் அன்பு கொள்ளவும் இந்த கலைஞானங்களை நாம் கற்பிக்க வேண்டும், அதாவது கற்றுக்கொள்ள. அதை கற்பிப்பதுதான் தேவார பதிகங்களும் இந்த பெரிய புராணமும். அப்ப அந்த கலைஞானங்களை அறிதற்கும் இது பெருந்துணையாக விளங்குகின்றது அப்படின்ட்டு இதோட பெருமையை சொல்றாங்க. இப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் அவருடைய அருள் வரலாற்றுக்கு செல்கின்றோம். அவர் தொண்டை நாட்டிலே உதயம் செய்தருளினார் அப்படிதான் வந்து போற்றி சொல்லப்படுகின்றது. தொண்டை நாட்டுடைய பெருமை எப்படி சொல்றாங்கன்னா, நாடு சான்றோர் உடைத்து அப்படின்றாங்க. அதாவது தெளிந்த நீரினால் நிரம்பிய வயல்களை கொண்டதாக விளங்கும் தொண்டை நன்னாடு சான்றோர்களை கொண்டதாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொண்டை நாடு எப்படி உருவாச்சுன்னு ரொம்ப சிறப்பாகவே போற்றப்படுகின்றது. கரிகால சோழன் அப்படின்ற சோழ அரசன், அவர் தான் இந்த தொண்டை நாட்டுல அந்த 41,000 வேளாண் மக்களை வந்து அமர்த்தி அந்த தொண்டை நாட்டை உருவாக்குகின்றார். அவருடைய அருள் முயற்சியால தான் வந்து இந்த தொண்டை நாடு உருவாகுது. அந்த தொண்டை நாட்டுல மொத்தம் வந்து 24 கோட்டங்கள் இருக்கு. அதுல மிக சிறந்ததாக விளங்குகின்றது புலியூர் கோட்டம். அந்த புலியூர் கோட்டத்திலே அதுலயும் சிறந்ததாக விளங்குகின்றது குன்றத்தூர் நாடு. அந்த குன்றத்தூர் நாட்டில்
மிக சிறப்பாக உயர்வினதாக விளங்குகின்றது குன்றத்தூர் அப்படின்ற ஊர். அந்த ஊர்ல சேக்கிழார் மரபிலே வேளாண் குடியிலே, அதாவது வேளாண் வருணத்திலே, வேளாளர் அப்படின்ற 4ஆம் வருணத்திலே சேக்கிழார் மரபிலே வந்து உதிக்கின்றார் அருள்மொழி தேவர். அவரையும் அவர் தம்பியாகிய பாலராவாயர் இருவரும் வந்து பிறக்கிறது எப்படி சொல்றாங்கன்னா உதித்தார். ஏன்னா ஆணவ மலை இருளை நீக்குவது இல்லையா, அந்த முதல்ல பார்த்தோம். இந்த இருளை நீக்க சூரியன் தேவை. அப்ப சூரியன் உதிக்கும்னு சொல்லுவோம் சூரியன். அப்ப அந்த ஆணவ மலத்தை நீக்குகின்ற கதிரவன் போல உதித்ததால இவர் வந்து உதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி சொல்றாங்க. இப்ப தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் வந்து எப்படி இருக்கு, அவரோட பண்பு நலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவு மட்டும் இல்லாம சிறந்த பண்பு நலன்கள் அப்படின்னு சொன்னா, அந்த அறிவை வந்து சரியா பயன்படுத்துற அளவுக்கு ஒரு திறமையும் சிறந்த ஒழுக்கமும் கொண்டவராக விளங்குகின்றார். அதனை கேள்விப்பட்டு குலோத்துங்க சோழர் வந்து அனபாய சோழர் அப்படின்னு சொல்லுவோம், அவர் என்ன பண்றாருன்னா இவரை அழைத்து இவருடைய கல்வி, அறிவு, ஒழுக்கம் இது எல்லா பண்பு நலன்களையும் கண்டு அவருக்கு வந்து உத்தம சோழ பல்லவன் அப்படின்ற அருள் பட்டத்தை தந்தருளுகின்றார். தந்தருளி முதல் மந்திரியாக்கி அவருடைய அந்த நல்ல ஆலோசனைப்படி சைவம் தழைத்தோங்க அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற அந்த திருநாகேஸ்வரம், அந்த திருத்தலத்தில் உள்ள இறைவன் மீது மிகுந்த பேரன்பு உண்டாகின்றது. அந்த அன்பின் காரணமாக பல திருப்பணிகளை அத்திருத்தலத்தில் செய்தருளுகின்றார். இன்னும் வந்து சுவாமி அடிக்கடி தரிசிக்கணும்ன்றதுனால அந்த தான் பிறந்த உதித்த அந்த குன்றத்தூரிலே திருநாகேஸ்வரம் அப்படின்ற திருக்கோயிலை வந்து கட்டி அங்கே நித்திய நைமித்திக அபிஷேக உற்சவங்கள் குறைவின்றி நடக்கும்படி அருள் செய்கின்றார். இவ்வாறு அவர் சிவ தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். செய்து கொண்டிருக்கும் போது ஒரு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அரசருக்கு இவர் முதல் மந்திரியாக விளங்கி அரசனை நல்லெறியில் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சீவக சிந்தாமணி அப்படின்றது நமக்கு தெரியும். அது வந்து ஒரு சமண காப்பியம். அந்த சமண காப்பியத்தை வந்து அரசனானவர், அதாவது அனபாய சோழர் கேட்டு மிகவும் மகிழ்ந்து அதனை பாராட்டி இருக்கும் பொழுது அரசனை வந்து உண்மை நெறியில் திருந்த செலுத்துதல் அமைச்சர்களுடைய கடமை. அதனால வந்து நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசனுக்கு எது நன்மைன்னு எடுத்துரைக்கின்றார். அதாவது இந்த சீவக சிந்தாமணியை மெய்யென்று கேட்டு வாழ்நாளை வீணாக கழிக்கின்றார் அரசர் என்று மனம் வருந்தி சொல்றாரு. சேக்கிழார் கண்டு இளவரசன் தனை நோக்கி, சமணர் பொய் நூல் இது மறுமைக்கு ஆகாது இம்மைக்கும் அற்றே, வளம் மறுவுகின்ற சிவகதை இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதியென வளவன் கேட்டு. அதாவது இந்த சீவக சிந்தாமணியை அரசன் மிகவும் மகிழ்ந்து கேட்டு பாராட்டி இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு, அதாவது இந்த சீவக சிந்தாமணியான பெருங்காப்பியம் உமக்கு மறுமைக்கு பயன் தராது, இம்மைக்கும் பயன் தராது. அப்படின்னா இம்மைனா இந்த பிறப்பிலும் உனக்கு இந்த கதையை கேட்பதனால எந்த நன்மையும் விளையாது. மறுமை இந்த பிறவி முடிந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு மறுபிறவிக்கு நன்மை பயக்காது. அதனால வாழ்நாளை வீணாக கழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மை மறுமை வீடு பேரு இது மூன்றுமே உறுதியாக பயக்கத்தக்கது சிவகதையேன்னு சொல்றாங்க. அதாவது அடியார்களுடைய அந்த புராணத்தையே சிவகதை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இம்மை மறுமை வீடு பேற்றினை தருகின்ற அந்த சிவகதையினை கேட்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொன்ன உடனே அரசர் கேட்கிறாரு, அப்ப இம்மை மறுமை இதெல்லாம் வந்து பயக்கக்கூடிய வீடு நெறி இதெல்லாம் பயக்கக்கூடிய சிவகதை இருக்கா அப்படின்னா அதை எனக்கு சொல்லுங்க, நன்மை தருகின்றதாகிய சிவகதையை சொல்லுங்கள்னு அரசர் சொல்ல, அந்த சிவகதை எவ்வாறு எழுதப்பட்டது, எப்படி வந்து இவருக்கு தெரியும் அப்படின்ற அந்த அருள் நிகழ்வை வந்து சொல்றாரு. அம்பலவர் திருத்தொண்டர் பெருமை 600 அடிகள் முதல் அடி எடுத்து கொடுக்க நாவல் நம்பி 11 திருப்பாட்டாக செய்த நலமலி திருத்தொண்ட தொகைக்கு நாரையூரில்
தும்பி முகன் பொருளுரைக்க நம்பியாண்டார் சுருதி மொழி கலித்துறை அந்தாதி செய்தார். அதாவது எப்படி பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அருள் பாடல் வழிவகை செய்கின்றது. தில்லையில் கூத்தாடுகின்ற அம்பலவர் அவருடைய திருத்தொண்டர்கள் ஆகிய அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை எல்லாம் ஆரூர் பெருமான் சொல்லி வருகின்றார். அம்பலவருடைய திருத்தொண்டருடைய பெருமைகளை எல்லாம் ஆரூர் பெருமான் ஆகிய புற்றிடம் கொண்டார் என்ன பண்றாருன்னா முதல் அடி எடுத்து கொடுக்க தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுக்க நாவல் நம்பி திருநாவலூரிலே திருஅவதாரம் செய்த நம்பி ஆரூரர் என்ன பண்றாருன்னா அதை கேட்டு உணர்ந்து 11 திருப்பாட்டாக நலத்தினை விளைவிக்கின்ற பார்த்தோம் இல்லையா. அதாவது இந்த தென் திசை வாழ்ந்திடவும் தீது அகன்று உலகம் உய்ய திருத்தொண்ட தொகை தருவதற்காக தான் அவர் பூமியிலே திரு அவதாரம் செய்கின்றார். அது போல நலமலி நலங்கள் எல்லாம் மலிந்திருக்கின்ற விளைக்கின்ற திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரே வரி 2 வரி வந்து பெருமையை சொல்லிடுறாரு. இதற்கு பொருளை வந்து திருநாரையூரில் தும்பி முகன் பொருளுரைக்க நம்பியாண்டார் நம்பி சுருதி மொழி கலித்துறை அந்தாதி செய்தார். இப்படி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளிய திருத்தொண்ட தொகைக்கு திருநாரையூரில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமான், அதாவது பொல்லா பிள்ளையார சொல்றாங்க, அவர் வந்து பொருளுரைக்க நம்பியாண்டார் நம்பி சுருதி மொழி கலித்துறை அந்தாதி செய்துள்ளார். அதாவது அந்த விநாயக பெருமான் கூறி அருளிய அந்த அடியார்களுடைய வரலாற்றை கலித்துறை அந்தாதியாக செய்து அருளினார், செய்து பாடி அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல வந்து அடியார்கள் பெருமை போற்றி வணங்கப்படுகின்றது. அப்படி செய்த அந்தாதியினை அந்த திருமுறைகளை எல்லாம் கண்ட ராஜராஜ தேவர் சிவாலய தேவர்கள் முதலான பெரியோர் எல்லாம் போற்றி வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அருள் வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூர் பெருமானே தந்த முதல் மொழி தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து தந்த மொழியே முதலாக கொண்டு திருத்தொண்ட தொகை பாடி அருளுகின்றார். அதுதான் முதல் நூல் இந்த பெரிய புராணத்திற்கு. அடுத்ததாக வந்து அந்த பெரிய அந்த திருத்தொண்ட தொகையுடைய வரிசைப்படியே இப்ப நம்ம சொன்ன மாதிரி நம்பியாண்டார் நம்பி கலித்துறை அந்தாதி பாடி அருளுகின்றார். அது வந்து வழி நூல் இல்லைன்னா வகை நூல்னு சொல்றோம். அவருக்கு எவ்வாறு அது பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் அருள் உரைத்தார் அப்படின்ற அருள் வரலாறு தெரியும். அதாவது அபய குலசேகர அரசன் ராஜராஜ சோழன் அவர் வந்து தேவார பதியங்களை எல்லாம் தன்னுடைய அரசவையில் அடியார் பெருமக்களும் புலவர்களும் பாட கேட்டு மிக்க மகிழ்கின்றார். அவருக்கு அந்த எல்லா தொகுப்பும் தேவார பதியங்களையும் கேட்டு மகிழ்ந்து இன்புற வேண்டும்னு ஆசை. எங்க பார்த்தாலும் தேடுறாங்க, கிடைக்கல. அவர் வருத்தமுற்றி இருக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கேட்குறாங்க, எல்லாம் கேள்விப்படுறாரு. திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் வந்து நம்பியாண்டார் நம்பி அவருக்கு பூஜை செய்கின்றார். அவரோட சுவாமி பேசுறாரு. அவர் தருகின்ற நெய்வேத்தியங்களை உண்டு அருள் செய்கின்றார். கேட்டுட்டு அரசன் மிக்க மனம் மகிழ்ந்து பொல்லா பிள்ளையாருக்காக, ஏன்னா நெய்வேத்தியம் சுவாமி கண்ணால பார்க்கும்படி எடுத்து அமுது செய்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்றதுனால இறைவனுக்கு மிக பிரீத்தியாகிய நிறைய பழ வர்க்கங்கள், தேன், அவல், எள்ளுருண்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருநாரையூர் செல்கின்ற தன்னுடைய 4 வகை சேனைகளுடன் திருநாரையூர் செல்கின்றார். சென்று பொல்லா பிள்ளையாரை வணங்கி நம்பியாண்டார் நம்பி பெருமானின் திருவடிகளையும் வணங்கி அவருக்கு விண்ணப்பம் செய்கின்றார். மாதிரி தேவார திருப்பதிகங்கள் அதை முழுவதும் உலகம் உய்ய வெளிப்படுத்த வேண்டும். அது எங்க இருக்குன்னு பிள்ளையார்ட்ட கேட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அடியார்களுடைய பெருமை இதுவரையும் திருத்தொண்ட தொகையாக தான் இருக்கு. அதுல முழு வரலாறு தெரியல, அடியார் பெருமை. இப்ப அடியார்களுடைய வரலாறும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பெரிய அந்த தேவார பதிகங்கள் எங்க இருக்கணும்னு தெரியணும். இப்போ பிள்ளையாரிடம் கேட்டு சொல்லுங்கன்னு அவர் சொல்ல, அவர் கொண்டு வந்த அரசன் கொண்டு வந்த அந்த நைவேத்திய பொருட்களை எல்லாம் சுத்தி செய்து படைக்க சுவாமி அவற்றை அந்த துதிக்கையால் எடுத்து அமுது செய்து அருளுகின்றார். கண்டு அரசன் மிக்க மகனா மகிழ்கின்றார்.
அப்புறம் வந்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட வந்து சுவாமி சொல்றாங்க, அதாவது கனக சபைக்கு புறக்கடையில் மேற்கு திக்கிலே தேவார பதியங்கள் பாடிய அந்த மூவர் முதலிகள் சொல்லுவோம், அவர்களுடைய கை அடையாளம் இருக்கு. ஒரு கதவுல அவங்க மூவரோட கை அடையாளம் பதிஞ்சு இருக்கு. அது மேற்கு திசையில இருக்கிற ஒரு அறையில அந்த கதவுல அப்படி இருக்கு. அந்த அறைக்குள்ளாரதான் வந்து தேவார திருப்பதிகங்கள் இருக்கின்றதுன்னு பொல்லா பிள்ளையார் அருளி செய்து திருத்தொண்ட துறையிலே போற்றி கொள்ளப்பட்ட அடியார்களுடைய வரலாற்றை எல்லாம் நம்பியாண்டார் நம்பிக்கு இறைவன் வந்து உணர்ந்தார் பொல்லா பிள்ளையார். திருமணி எடுத்து அவர்களுக்கு பூஜைகள் செய்து திருவிழா வந்து நேரா வந்து அந்த அறை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இப்ப இறைவன் திருவருளால பாடி அருளப்பட்ட தேவார திருப்பதிகங்கள்ல இப்போது காலத்திற்கு தக்கவை மட்டும் இறைவன் திருவிழால் வைக்கப்பட்டு மற்றெல்லாம் மண்மூட செய்யப்பட்டது. அது வந்து சொல்றதுக்கு தேவையானது எடுத்து நம்பியாண்ட அம்பி பெருமானிடம் தந்து வந்து அப்படின்னு கேட்கிறாரு. இறைவன் திருவருளால முறைகளாக வகுத்தருளினார். இப்ப சேக்கிழார் பெருமான் அருள்மொழி தேவராகிய சேக்கிழார் பெருமான் அவர் பாடிய அந்த நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி அதை வந்து சொல்லி பெருமை அந்த வைக்கின்றார். கட்டாய் வருதுப்பா, ரொம்ப மோசமா கட்டாயி வருதுமா. வேற இடம் ஏதாவது மாத்துறதா மாத்திக்கிறேன், 2 நிமிஷம் ஆனாலும். சரியாவே சரியா வரல. ஐயா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல கேளுங்க ஐயா. அதாவது திருப்பி மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கு, பேசு. சரிங்க ஐயா. அதாவது இவ்வாறு வந்து தில்லைவாழ் அந்த எப்படி திருத்தொண்ட தொகையில் போற்றி அருளப்படுகின்றதுன்னா, தில்லைவாழ் அந்தனர் முதலாக கடைசியில வந்து திருநீல கண்டத்து பான அவர் ஈராக கொண்டு திருத்தொண்ட தொகையில் பாடி அருளப்பட்டது. அந்த வகையிலே அந்த அந்த ஆடு அப்படியே மாறாம வகை நூலில் போற்று உரைத்ததையெல்லாம் வந்து நம்ம சேக்கிழார் பெருமான் விரித்து உரைக்க அரசன் கேட்டு மிக்க மனமகிழ்ந்து என்ன பண்ணா, மெல்லியலால் பங்கர் திருவருளை நோக்கி வியந்து அடியார் தொண்டு செய்து பேறு பெற்ற செல்கதியை நினைந்து உருகி வளவர் கோமான் சேவையர் காவலரை முகநோக்கி சொல்வான். இங்க சேக்கிழார் பெருமானை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சேவையர் காவலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, சேவை செய்கின்ற அடியார்களுக்கு காவலர், அதாவது சிவனடியார் பெருமக்களின் திருத்தொண்டிற்கு காவலராகவும் அவற்றை போற்றுகின்றவராகவும் அவர் விளங்குகின்றார். அதனால சேக்கிழார் பெருமானா சேவையர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றி வணங்குகின்றார்கள். அவரை பார்த்து அரசன் பாருங்க எப்படிப்பட்ட அந்த சிவபக்தி, அந்த உரைப்புடைய அரசன். இப்போ வந்து அந்த திருத்தொண்ட திரு அந்தாதியில மிக விரிவாக அவர்களுடைய பெருமை கூறப்பட்டிருக்கவில்லை. அதனால என்ன கேட்கிறாருன்னா அரசர், அதாவது அனபாய சோழர், அவர்கள் நாடவர்கள், அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இருந்த ஊர், இந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாங்க, வந்து அவதரித்த திருமரபு, திருப்பேர், செய்த சிவசமய திருத்தொண்டு, முற்பிற்பாடு சிவனடி கீழ் உயர் பரம முக்தி பெற்றோர், எவரும் அறிய சீவன் முக்தராய் இங்கு இருப்பவர்கள், இனிமேலும் பிறப்போர், மண்மேல் அவர்களை சேர்ந்து அருள் பெற்றோர், பகைத்து பெற்றோர், அவர்கள் பகையாய் நரகில் அடைந்த பேர்கள். எவ்வளவு சிறப்பா கேட்கிறாரு பாருங்க. அதாவது அரசன் அப்படின்னு சொல்றவங்க எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து நுணுகி ஆராய்ந்து
தேவையான அந்த வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க அனபாய சோழன் அந்த வரலாற்றுல தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிறப்பா சொல்றார் அரசர். ஐயா, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த கதை. ஆனா அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்கள் அந்த நாட்டுல எந்த ஊரு, எந்த மரபில் செய்தார்கள், அவர்களுடைய திருநாமம் என்ன, அவர்களுடைய தொண்டு என்ன, அவர்களுக்கு முன்னும் பின்னும் தோன்றிய மற்ற அடியார்கள் யாரு, சீவன் முக்தர்களாக இப்ப இருக்கிறவங்க யாரு, இதற்கப்புறம் இன்னைக்கு அப்புறமா அடியார் பெருமக்கள் தோன்றுவாங்க, அவர்களை எல்லாம் இதுல சேர்க்கணும் இல்லையா. அதுக்கு மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட அடியார்களுடைய அருள் பெற்றோர் யார், அவர்களுடன் சேர்ந்து தொண்டு செய்து அருள் பெற்றோர் யார், அவர்களை பகைத்து நிறைய பேர் அருள் பெற்றிருக்கிறார்கள், சில பேர் பகைத்து நரகில் அடைந்திருக்கின்றார்கள், இவர்கள்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்னும் எப்படி கேட்கிறாருன்னா, இல்லறத்தில் இருந்து நனிமுக்தி பெற்றோர் யார் யாரெல்லாம் இல்லறத்தில் இருந்தார்கள், அதுக்கப்புறம் யாரா இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த சிற்றின்ப இயல்பை நீக்கி துறவரத்தில் நின்றது போல நின்று வீடு பேர் பெற்றவர்கள் யார், அப்புறம் பிரம்மச்சாரிகளாக இருந்து அருள் பெற்றோர் யாரு, அப்புறம் செல்கதிக்கு சர்க்குரு அருளால் சென்று சேர்ந்தோர் யாவர், சிவபூஜை செய்து பரமுக்தி பெற்றோர் யாவர், பல் அறிவு தவிர்ந்து திருவேடமே மெய்ப்பொருள் என கொண்டு அறநடிக்கு பொருந்த புக்கோர் யாவர். இதெல்லாம் அரசர் கேட்கிறார். இதெல்லாம் எனக்கு தெளிவா தெரியும்படி அடைவு இப்படியே அடைவுபட பிரித்து கேட்டால் யாவருக்குமே தரிக்க செவினா நீட்ட ஒப்பரிய பொருள் தெரிந்து விளங்கி தோன்ற ஓமையுடை தாய கதை கற்க நிற்க தப்பில் பெருங்காவியமாய் விரித்து செய்து தருவீர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றாங்கன்னா பிரித்து சிறப்பாக யாவருக்கும் இன்னும் நன்றாக விளங்கி தோன்றி அவர்கள் நன்மை அடையும்படி பெரும் காப்பியமாக இதை விரிக்க வேண்டும். நீங்க அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியை விரித்து செய்து தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார் அரசர். அப்ப போறதுக்கு முன்னாடி நிறைய பரிசனங்களும் திரவியமும் கொடுத்து அனுப்புகின்றார். அடைகின்றார். தில்லையை வந்து அணங்கி அங்க அந்த சிவகங்கை என்னும் அந்த புனித அந்த தீர்த்தத்திலே மூழ்கி சென்றார். சென்று உச்சியின் மேல் கை குவித்து உள்ளம் நைந்து அந்த பேரொளி அந்த தரிசனத்தை கண்டு இன்பத்தில் மூழ்கிய இன்ப கடலில் மூழ்கி சுவாமிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. ஏன்னா அடையலார் புறம் நீரேழ திருநகை செய்து அன்றொரு மூவரை படியின் மேல் அடிமை கொள்ளும் பத பங்கயங்கள் பணிந்து நின்று அன்று முப்புறங்களையும் எரித்தார். ஆனா அதுலயும் இருக்கிற 3 அடியார் பெருமக்களை காத்து அருளினார். அத்தகைய சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்ன கேட்கிறாருன்னா சுவாமிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். ஏன்னா அடியார்கள் பெருமையை பாட இறைவன் திருவருள் இன்றி முடியாது. அப்ப இறைவன் திருவருள் செய்து அடியெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. பணிந்து நின்று அடிகளே உனது அடியார் சீர் அடியேன் உரைத்திட அடியெடுத்து இடர்கெட தருவாய் என திருவருளை எண்ணி இறைஞ்சினார். அதாவது உன்னோட அடியவர்களுடைய பெருமையை நான் உரைக்க வேண்டும், அதனால அடியெடுத்து கொடுத்து என்னுடைய இடரினை கலைந்து அருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைஞ்சி வேண்ட சுவாமி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா ஒரு அசரீரி வாக்கு திருவருளினால் எழுகின்றது. அப்போ உலகெல்லாம் என அடியெடுத்து உரை செய்த பேரொளி ஓசைமிக்கு இலக்கு சீரடியார் செவி புலத்து எங்கும் ஆகி நிறைந்ததால் இவர் இதெல்லாம் கேட்ட உடனே அசரீரி வாக்கு ஒன்று இந்த கனக சபையில் எழுகின்றது, உலகெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓசை எல்லோருக்கும் அங்க இருக்கிற திருத்தலத்துல இருக்கிற எல்லோருக்கும் கேட்கின்றது. அப்படிப்பட்ட அருளை இறைவன் செய்து அருளுகின்றார். செஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய மகிழ்ந்து இறைவனுடைய திருவருளை தலைமேற்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அடியார் பெருமக்கள் தில்லை வாழ் அந்தணர்கள்லாம் இத்தகைய அருளை இவர் பெற்றிருக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு மனமகிழ்ந்து என்ன பண்றாங்கன்னா சுவாமிக்கு சாத்தப்பட்ட திருமாலையும் திருநீரும் அந்த மெய்ப்பரிவட்டமும் இவருக்கு சாத்துகின்றார்கள். இவர் தரிக்கத்தக்கவர், சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட இவைகளை எல்லாம் தரிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா திருமாலையும் திருநீரும் மெய்ப்பரிவட்டமும் எல்லரால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரிக்கத்தக்கவர் என்று சேவையர் காவலருக்கு இவை இனிதளித்து சேவையர் காவலர் ஆகிய
நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு இவையெல்லாம், அதாவது சுவாமி அணிந்திருக்கின்ற திருமாலை, திருநீரு, பரிவட்டம் இதெல்லாம் சூட்டி வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டு கொண்டு விளங்குகின்றார்கள். இப்போ வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவை காவலர் தொண்டர் சீர் ஊரை செய்வதற்கு உயர் செய்யுள் முன் முதல்ல என்ன பண்றாருன்னா, மூவரோதிய திருநெறி தமிழ் ஆதலால். நம்ம வந்து இந்த தெய்வ திருத்தொண்டர் புராணத்தை ஓதும்போது தெரியும், அப்படியே வந்து தேவார பதிகங்கள்ல என்ன போற்றி வணங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நெறி பிறழாமல் இருக்கும். அதனால அந்த மூவரோதிய அந்த திருநெறி தமிழ் அதனை போற்றி வணங்கி அந்த மூவர் பெருமக்களையும் போற்றி வணங்கி முறைமையோடு வணங்கி, அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா, சிவ சாதனங்கள் தரித்து திருநீரு திருமேனி முழுவதும் அணிந்து 1000 கால் மண்டபத்திற்கு சென்று சேர்கின்றார். அந்த 1000 கால் மண்டபத்தில் இருந்து எந்தையார் திருவருளை உண்ணி இருந்து மனத்தால் நினைத்து இருந்து சேவையர் காவலர் ஆகிய சேக்கிழார் பெருமான் செந்தமிழ் தொடையால் விளங்கிய திருவிருத்த நிறுத்தனார் தந்த சொன் முதலா எடுத்தனர் தானுவான புராண நூல். சுவாமி உலகெல்லாம் எடுத்து கொடுத்தார் இல்லையா, அதனே முதலாக கொண்டு அந்த திருத்தொண்டர் புராணம் பாட ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு வந்து அவர் ரொம்ப விரிவா கொடுத்துருக்காங்க. அது திருத்தொண்ட தொகை, திருவந்தாதி எல்லாம் வந்து இருக்கிறதுனால அடியார் பெருமக்களுடைய திருநாமம் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால அது சொல்லல. இன்னும் சிறப்பா எப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து இந்தந்த வருணத்திலே இத்தனை பேர். இப்ப வந்து அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா வேளாண்குடியில 13 பேர், 4வது வருணத்தவர் ஆகிய வேளாண்குடி. அதாவது 4வது வருணத்தர் அப்படின்னு தவறா எடுத்துக்க கூடாது. அதாவது உழவு தொழில் செய்பவர் தான் 4வது வருணத்தார். உழவு தொழில் செய்பவர்களாக 13 அடியார் பெருமக்கள் விளங்குகின்றார்கள் அப்படின்னு சில வேதியர் குலத்துல எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக முடி மன்னர்கள் எத்தனை பேர், 6 வந்து முடி மன்னராக விளங்குகின்றார். மாத்திரர் குலத்திலே 1 விளங்குகின்றார். குறுநில மன்னவர் 5 பேர் விளங்குகின்றார்கள். வணிகர் குலத்திலும் 5 இருக்கின்றார்கள். இது போல சொல்லிட்டு இடையர் குலத்தில் 2, சாலியர் வந்து சாலியர் குயவர், இப்ப தைல வினையாளர் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம திருவொற்றியூர்ல ஐயா, அது போல வந்து தைல வினையாளர் கலிய நாயனார் அவர் ஒருத்தர், பரதவர் ஒருத்தர், சான்றார் குலம், வண்ணார் குலம், சிலை மறவர் குலம், நீசர் குலம், இதுல வந்து பாணர் குலம், இதுல எல்லாம் வந்து ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு இந்த வருணத்தில் இத்தனை பேர் இருக்காங்கன்ற கொண்டு விரிவாக அந்த பெரிய புராணத்திலே அவர் வந்து அழகாக குறிப்பிட்டு அருளுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிறப்பா சொல்றாங்க. அப்புறம் அடியார்களுடைய பெருமைகள் எல்லாம் 63 நாயன்மார் பெருமக்களுடைய பெருமைகளையும் இது வந்து சேக்கிழார் பெருமானுடைய புராணத்திலே போற்றி வணங்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வாறு பாடி அருளும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அரசர் வந்து அப்பப்போ வந்து கேட்டுட்டு இருக்காரு இந்த கதைகள், இந்த எப்ப வந்து இந்த பெரிய புராணம் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு எழுதி முடிச்சிட்டாரா, என்ன எந்த அளவுக்கு வந்து இந்த புராணம் பாடி அருளப்பட்டிருக்கின்றதுன்றது அரசர் வந்து அவ்வப்போது ஆட்களை அனுப்பி கேட்டுட்டு இருக்காரு. அவர்களும் வந்து இந்த ஒற்றர்கள் மூலமாகவும் படை வீரர்கள் மூலமாகவும் தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த புராணமானது முற்று பெற்று விட்டது அப்படின்றாங்க. இந்த புராணம் வந்து எப்ப பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பாகவே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புராணமானது சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு பாட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பாடி ஆரம்பிச்ச உடனே இந்த அரசன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. பாடி முடிச்சுட்டு வரனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு என்ன பண்றாருன்னா, பாடி முடிக்கப்பட்டதுன்றத யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களுக்கு நிறைய பொற்காசுகளும் பட்டாடைகளும் துகிலும் நிறைய வளங்களை வந்து அரசன் தந்து மகிழ்ந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 4 வகை சேனைகளோடு பல வகை வாத்தியங்கள் முழங்க போறார். எதுக்காக வரார் அப்படின்னு சொன்னா, இறைவன் அடி எடுத்து கொடுக்க பாடி அருளிய சேக்கிழார் பெருமான் திருவடிகளை வணங்க வேண்டும், அந்த புராணத்தையும் கண்டு வணங்கி கேட்டு மகிழ வேண்டும், இறைவன் திருவருள் பெற வேண்டும் அப்படின்றதற்காக வராரு. வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருத்தொண்டர் புராணத்துல இதுல என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படின்றது இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் காண்டத்துல சாப்டர்ஸ் சொல்ற மாதிரி மொத்தம் 13 சருக்கங்கள் இருக்கின்றது. முதல் காண்டத்துல வந்து
5 அடுத்த காண்டத்துல 8 இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னா 4253 பாடல்கள் கொண்டதாக இது விளங்குகின்றது. இத பாடி முடிச்ச உடனே இதுக்கு ஒரு நாமம் சூட்டுறாரு. என்ன சூட்டுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த சேந்தகைய திருத்தொண்டர் புராணம் என புராண திருமுறைக்கு திருநாமம் கொடுக்கிறாரு. பாடி முடிச்சோன்னே இதுக்கு என்ன பேர் கொடுக்கிறாருன்னா உயர்ந்த, இந்த சேந்தகையனா என்ன சொல்றேன்னா வானலாவ உயர்ந்த அப்படின்றாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த திருத்தொண்டர் புராணம், இந்த அடியார்கள் புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற பெயரை சூட்டி அதற்கு மைக்காப்பு பாதுகாப்புக்காக மைக்காப்பு சாத்தி கவலிகையில பத்திரமா வைக்கிறாரு. கவலிகைனா ஒரு புத்தக பை போல. நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறுல பார்ப்போம் இல்லையா, அந்த முத்தநாதன் புத்தக கவலிகையில தான் கத்திய மறைச்சு எடுத்துட்டு வருவாரு. அது ஒரு உலோக காப்பு மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பை போல இருக்கும். புத்தகத்தை சைவ திருமுறைகள் இதெல்லாம் ஒரு உயர்ந்த புத்தகங்களை வைக்கின்ற ஒரு பை. அது போல் அந்த கவலிகை பத்திரமா அந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு மைக்காப்பு சாத்தி அதற்கப்புறம் கவலிகையில் வைத்து அருளுகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்ப அரசர் மிக்க மகிழ்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் புராணம் பாடி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே மிக்க மகிழ்ந்து அவர்களுக்கு நவமணிகளும் துகிலும் பொன்னும் சிந்தி அள்ளியும் நிறைய கொடுத்து உவந்து வீசி உயர் செம்போன் அம்பல மருங்கில் வாழ் அந்தி வண்ணர் நடமும் பணிந்து முதலடி எடுத்தவர் கொடுத்திட புந்தி செய்து மகிழ் சேவை காவலர் புராணமும் தொழுவன் யான் என்று இறைவன் திருவடியை வணங்கி அடியெடுத்து கொடுக்க பாடி அருளிய சேக்கிழார் பெருமான் திருவடியை வணங்கி பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வருகின்றார். அரசர் எப்படி வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெற்றி முரசை ஒலிக்க வெற்றி முரசை ஒலித்து கொண்டே வருகின்றார்கள். கூட அரசர் போகும்போது நல்ல ஓரை பார்ப்பாங்க, நல்ல நாள். அந்த நல்ல நாளை சிறந்த ஓரை அந்த முகூர்த்தத்தை பார்த்து அந்த அவர்களுடைய அந்த ஊர்வலமானது புறப்படுகின்றது. ஒரு சிறந்த களிற்றின் மீது ஏறி 4 வகை சேனைகளும் உடன் செல்ல அரசர் எழுந்தொலி வருகின்றார் தில்லையம்பதிக்கு. இவ்வாறு வர அங்க சேக்கிழார் பெருமான்லேருந்து தில்லை வாழ் அந்தணர்கள், அந்த மடாதிபதிகள், அப்புறம் வரவேற்க பெண்கள், அப்புறம் பெரியோர்கள், அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம போன்ற சான்றோர்கள் எல்லோரும் அபயக்குல, ஏன்னா அவர்கள் முடிசூட்டும் சோழ அரசர்களுக்கு முடிசூட்டுபவர்களாக தில்லைவாழ் அந்தணர்கள் விளங்குகின்றார்கள். அவர்களுடைய குலதெய்வமே நடராஜ பெருமாள் தான். அதனால அந்த மன்னனை மிகுந்த விருப்பத்தோடு அடியார் பெருமக்களும் தில்லைவாழ் அந்தணர்களும் வரவேற்று வணங்குகின்றார்கள். அப்ப தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அந்த திருக்கோலத்தை காண்கின்றார். ஏன்னா அரசர் விடை பெற்று வந்ததுக்கு அப்புறம் தெய்வ சேக்கிழார் பெருமானை பார்க்கல, அப்பதான் பாக்குறாரு. இப்ப எப்படின்னு சொன்னா, முண்டமான திருமுடியும் நெற்றியில திரிபுண்டரமாக திருநீர் அணிந்து குண்டலங்கள் அணிந்து கொண்டு அந்த மர உரை தரித்து கொண்டு இருக்கின்ற அவருடைய அந்த கோலத்தை கண்ட உடனே தன்னையும் அறியாமல் கை கூப்பி அரசர் தொழுகின்றார். அவரோட அப்புறம் நினைக்கிறாரு, நம்ம கை தொழுதோமே, அப்ப இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர், வணங்க தகுந்தவர் அப்படின்பதை உணர்ந்து அவருடைய திருவடிகளில் விழுந்து அரசன் வணங்குகின்றார் அப்படின்ட்டு அந்த சிறப்பை சொல்றாங்க. நான் கண்டபோது உளமகிழ்ந்து தன்னை அறியாது கைகள் தலை மீதுற. சேக்கிழார் பெருமானை கண்ட உடனே இயல்பாகவே தன்னையும் அறியாது கைகள் தலைக்கு மேல குவித்து வணங்குகின்றார். அதுக்கப்புறம் உணர்றாரு, இதனால தானே என்னையும் அறியாம வணங்கின அப்படின்றத உணர்கின்றார். கொண்ட வேடம் அறந்தடியார் வேடம் இது இறைவனுடைய அடியாருடைய திரு வேடம், குறைவில்லாத தவ வேடம் அப்படின்னு சொல்லிட்டு இது அண்டவாணருடைய திருவருளுக்கு ஆளாகி இருக்கின்றார் சொல்லிட்டு அவருடைய அடிமை திறத்தை கொண்டவர், அதனால இவரை வணங்க வேண்டும் அப்படின்ற முதல்ல தெரியாம வணங்கினாரு. அதற்கப்புறம் இதை உணர்ந்து அவருடைய திருவடிகளிலே என் தயங்க அரசர் ஏறு சேவையார் குலாதி பாதுகை இறஞ்சினான். சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை அரசன் பணிந்து வணங்குகின்றார். அப்புறம் வணங்குனதுக்கு அப்புறமா இறைவனுடைய திரு சந்நிதிக்கு முன்பு செல்கின்றார்கள். இறைவன் சென்று எப்படி ஒரு அந்த அரசனுடைய அந்த பக்தி பெருமையை இங்க சொல்றாங்க. இறைவனை கண்டவுடன் கண்ட கண்ணருவி தாரை கொள்ள இரு கைகள் அஞ்சலி கொல கசிந்து எந்தரும் புலக ரோம கூபம்
சும்மா வாய் சொல்ல அதாங்க ஐயா நிமிஷம். கண்ட கண்ணருவி தாரை கொள்ள இரு கைகள் அஞ்சலி கொல கசிந்து, அது அரசர் வந்து இறைவனுடைய தரிசனத்தை ஆனந்த நடராஜ மூர்த்தியின் தரிசனத்தை கண்டவுடனே கண்களில் தாரை தாரையாக நீர் பொழிய, இரு கைகள் அஞ்சலி கொல தலைமேல் குவித்து வணங்க, கசிந்து என்றரும் புலக ரோம கூபம் எழ, இன்பம் வாரி கரை புரள, வாய்விந்த தூமொழிகள் குழற, அதாவது இன்ப கடல்ல அவர் கரை, அந்த இலையில்லாத அந்த இன்ப கடலில் வந்து அவர் திளைத்து மொழி தடுமாறி அன்பினோடு விம்மி விம்மி அந்த அன்பினால் அழுது அருள் மேலிட இறைவன் திருவருளை பெற்று திருமுன் பல முறையும் விழுந்து வணங்கி பரவுகின்றார் செம்பியராகி, அதாவது செம்பியர்னா சோழ அரசராகி அனபாய சோழர். அப்போது சுவாமி வந்து என்ன அருள் செய்கின்றார்னா, சேக்கிழான் நமது தொண்டர் சீர் பரவ நாம் மகிழ்ந்து உலகம் என்று நம் வாக்கினால் அடியெடுத்து உரைத்திட வரைந்து நூல் செய்து முடித்தனன் காக்கும் வேல் வளவ நீ இதை கடிது கேள். அதாவது சேக்கிழான் வந்து நம்முடைய தொண்டர்களுடைய அடியை பரவ விரும்ப நாம் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க அதனையே முதலாக கொண்டு அவன் பாடி முடித்தனன். அரசனே நீ இதனை உடனே விரைந்து கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அந்த கனக சபையுடைய அந்த வெளியில் இருந்து ஒரு திருவாக்கு எழுந்தது, கூடவே சிலம்பொலியும் எழுந்தது. அதுதான் சிறப்பு. இறைவன் இந்த அருள்வாக்கு அசரீரியாக வெளிப்பட்டது. அடுத்தது சிலம்பொலியும் வந்து கேட்டது. இதை கேட்ட உடனே மிக்க மனம் மகிழ்ந்து அரசர் என்ன பண்றாரு, ஏன்னா அரசன் தான் வந்து இந்த அருள் நிகழ்வை வந்து நடத்தி செல்ல வேண்டும், அதற்காக இறைவனுடைய ஆணை இது. அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அடியார்கள் யாவரும் இந்த ஏன்னா செக்கிழார் பெருமான் தான் ஏற்றி அருளினார், அவர் இந்த விளக்கத்தை வந்து அவர் சொன்னாதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால நல்லோர் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் கேட்டு உய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தொண்டர் தொண்டுசை புராண காதை மதிசூடு நாத திருவருளினால் விண்ட நீதி புனை சேக்கிழார் முனி விரித்துரைத்த காதை கேட்பதற்கு அண்டவானர் அடியாரெல்லாம் கடுக வருக. அதாவது ஓலை அனுப்புகின்ற எல்லா திசையிலையும் அரசர் வந்து ஓலை அனுப்புகின்றார். அடியார் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, தொண்டர்களுடைய அந்த தொண்டினை எல்லாம் புராண கதையாக இறைவன் திருவருளினால் பாடியிருக்கின்ற வந்து கேட்பதற்கு அண்டவானர் அடியார்கள் எல்லாம் உடனே வருக விரைந்து வருக எல்லா திசைதோறும் வந்து அரசன் வந்து ஓலைகள் வந்து ஆட்கள் மூலமும் அனுப்பி ஏவுகின்றார். உடனே அதை கேட்ட வந்து எல்லோரும் எல்லா திசையில இருக்கிற அடியார் பெருமக்கள் மட்டும் இல்லாம இந்த தமிழ் ஆர்வலர்கள், இந்த சைவ சாஸ்திரங்கள் உணர்ந்தவர்கள், சிவ பக்தியில் நிறைந்தவர்கள், இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து ஒன்றாக கூடுகின்றார்கள், தில்லையம்பதிக்கு வருகின்றார்கள். சிவலோகம் போல வந்து காட்சி அளிக்கின்றது. எப்படி வந்து அந்த சிறப்பு எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி அந்த ஊர் திருவிழா கோலம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. வேதியர் வேள்வி நமக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த வேள்வி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஓம புகை எப்போதும் வந்து பரவி எங்கும் நிறைந்திருக்கும். அது போல அந்த வேள்வி நெடும் புகை எங்கும் பரவி இருக்க ஆலயம் எங்கும் பரவி இருக்கின்றது. அது போல வீடோறும் வந்து குங்குளிய புகை வந்து விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது போல அகிர் புகை வந்து வீடுகள் எங்கும், அதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல கோயில சொல்றாங்க, ஆலயம் எங்கும் வந்து அந்த வேள்வி அது வந்து அந்த புகை வேள்வி தீயிலிருந்து எழுகின்ற புகை வந்து நிறைந்திருக்கின்றது. வீதிகள் தோறும் குங்குளிய புகை நிகழ்ந்திருக்கின்றது. வீடுகள் தோறும் பெண்கள் வந்து அகில் புகையை வந்து அந்த புகைத்து அந்த தூய்மைப்படுத்துகின்றார்கள் முதல்ல. அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நாடக சாலைகள் முத்தணி அத்தாணி மேடைகள், இது எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மதில்கள் இந்த கன மாளிகை சூளிகை ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற அந்த பால்கனின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க எல்லா இடத்துலயும், அதாவது அவங்களோட வீடு மட்டும் இல்லாம வீதிகள் தோறும்
அது போல அந்த இந்த கூத்து இசை நிகழ்ச்சிகள் நடக்குகின்ற ஆடக சாலைகள், இந்த அத்தாணி மேடைன்றது கோயில் திருவிழாக்கள் நடக்கின்ற இடங்கள், இங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அழகிய மாலைகளால அலங்காரம் செய்கின்றார்கள். சில பேர் மிகுந்த பண வசதி உடையவர்கள் பொன்னரி மாலைகள், இந்த பொன்னையே என்ன பண்றாங்கன்னா மாலைகள் போல சிறு சிறு மலர்கள் போல கட்டி பொன் மலர்களால் ஆன சரங்களை தொங்க விட்டு அழகு செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இன்னும் எப்படி சுத்தம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விருப்போடு இந்த கோமய நீர் தெளித்து எங்கும் தூய்மை செய்து குளிர செய்து தோரணங்கள் கட்டுகின்றார்கள். அதாவது தழைப்பொதி தோரணம்னா இடையாலான தோரணங்கள், அதாவது மாவிளையாலான தோரணங்களும், அதே போல அந்த தென்னை மட்டையிலேருந்து கிடைக்கின்ற அந்த இலைகள் அதுலேருந்து அழகுபடுத்த அந்த தோரணங்களும் கொடியும் துகிலும், இந்த வெண்மையான அந்த துகிலும் பலவும் உயர கட்டி அந்த திருவீதிகளை எல்லாம் அழகு பெற அலங்கரிக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் கூடுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. திருநெறி தமிழ் வல்ல பேர்கள், தமிழில் சிறந்த நிபுணத்துவம் கொண்டவர்கள், சிவ ஆகமங்களை எல்லாம் படித்தவர்கள், அப்புறம் கருநெறி பகை ஞான நூல் கற்றவர்கள், அந்த கரு புகாத வண்ணம் அந்த கருவை மீண்டும் பிறப்பதற்கு பகையாகிய ஞான நூல்களை எல்லாம் கற்ற அடியார்கள், மறையை கற்ற அந்தணர்கள், குரு நெறிக்கு உரியோர், அதுக்கப்புறம் இலக்கண இலக்கியங்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், இப்படிப்பட்ட இது போன்ற பெருநெறி பல காவியம் எல்லாம் பேசி உணர்ந்த பெரியோர்கள், இவங்க எல்லாருமே ஒன்றாக கூடுகின்றார்கள் இந்த பெரிய புராணத்தினை கேட்டு மகிழ்ந்து வணங்குவதற்காக. எப்படி வணங்குகின்றார்கள், இப்படி பெரிய புராணத்தை வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமியுடைய சந்நிதிக்கு முன்பாக வள்ளலார் திருநடனம் செய் மன்றின் முன்றில் மறையவர் கோமய ஜலத்தால் மெழுகி தாபித்து, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த கோமய ஜலம் அதால மெழுகுகின்றார்கள், தூய்மைப்படுத்தி. அதுக்கப்புறம் வெண்சுதை, அதுல இப்பயும் நம்ம பாக்குறோம்ல ஒரு விசேஷம்னா அந்த வெண்சுதை பொடியெல்லாம் தூவி வைப்பாங்க தூய்மைக்காக, அது போல வெண்சுதை பொடியை தூவி அதற்கப்புறம் அதுக்கு மேல ஒரு 6 கால் பீடம் இடுகின்றார்கள். தரையில வைக்க கூடாது அப்படின்றதுனால ஒரு 6 கால் பீடம் இட்டு அதன் மேல் ஒரு பசும் பட்டினை விரித்து, அதற்கு மேல அந்த பசும் பட்டுக்கு மேல ஒரு வெண்மையான பட்டை, தூய்மையான வெண்மையான பட்டை மடித்து இட்டு அதன் மேல என்ன பண்றாங்க, அந்த மலர் தூவுகின்றார்கள். வாசனை மிக்க மலர்களை தூவி தூபம் கொடுத்து ஆசனம் கற்பித்து அதெல்லாம் செய்வாங்க அடியார்கள். சுவாமி எழுந்தருளுக்கு முன்னாடி தீபம் எல்லாம் கொடுத்து ஆசனம் கற்பித்து தான் எழுந்தருள செய்வார்கள். அது போல மலர்கள் தூவி தூபம் காட்டி ஆசனம் கற்பித்து அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா தெள்ளு தமிழில் சேக்கிழார் பெருமான் பாடி அருளிய இந்த புராணத்தினை வைக்கின்றார்கள். வைத்து இறைஞ்சி போற்றி. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எப்படி ஆரம்பிச்சு ஒரு முதல் ஆண்டு ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் 1 வருஷம் வரையும் சொல்ல போறாரு. அது எப்படி அரசன் அதை வழி நடத்தினார் அப்படின்றதையும் இங்க சிறப்பா உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடியார் பெருமக்கள் யாவரும் இவ்வாறு முறைப்படி திருத்தொண்டர் புராணத்தை அர்ச்சனை செய்த பின் இந்த வாழி திருத்தொண்டர் புராணத்தை, அதாவது போதுகின்ற அடியவர்களை வாழ்விக்கின்ற இந்த திருத்தொண்டர் புராணத்தை நீரே வாசித்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எல்லோரும் விண்ணப்பம் வைக்கின்றார்கள். அது எல்லாரும் சோழர் பெருமான்லேருந்து எல்லா அடியார்களும் இவ்வாறு சொல்ல கேட்டு குன்றை முனி என்ன பண்றார் அப்படின்னா இதை விருத்துரைக்க செய்கின்றார். கேட்கறவங்க எல்லாரும் என்ன சுருதி மொழி இது, அது எப்படி கேட்கின்றார்கள், அதுதான் முக்கியம். இது சைவ கதையினை விளங்க விரித்து சொல்ல சூழ இருந்து அம்பலவர் அடியார் எல்லாம் அவரை சூழ்ந்து இருந்து சுருதி மொழி இது 5வது வேதம் என்றே கை தொழுது கேட்கின்றார்கள், கேட்டு வணங்குகின்றார்கள். எந்த நாள் ஆரம்பிக்கிறாங்க, இந்த நம்ம திருவாதிரை நாள் சொன்னோம் இல்லையா, அந்த சித்திரை திருவாதிரை அது எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள்னா, ஆளுடைய பிள்ளையார் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த நாளும் அந்த நாள் தான், திருவாதிரை நாள் தான். அவரு அமுது அந்த குழந்தை அழுது இறைவனை அழைத்து ஞானப்பால் உண்ட நாளும் அந்த திருவாதிரை நாள் தான், சிறப்புக்குரிய ஆதிரை நாள் தான். அத்தகைய ஆதிரை நாள்ல சித்திரை ஆதிரை நாள்ல ஆரம்பிக்கிறாரு, அடுத்த சித்திரை ஆதிரை நாள்ல முடிக்கிறார். 1 வருடம் வடியும் தினம்தோறும் அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த அருள் வரலாற்றினை விரிவாக அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் இறைவன் திருவருளால விரித்து உரைக்கின்றார்.
இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு அடியார்கள் வந்திருக்காங்க, எல்லா திசையிலையும் ஓலை அனுப்பியிருக்காங்க. அப்ப அத்தனை அடியார் பெருமக்கள் ஒரு வருஷம் இருந்து அதனை கேட்டு மரணம் மகிழ்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு வேண்டிய யாவற்றையும் அரசர் செய்கின்றார். அரசருடைய கடன் அது. அப்ப என்ன பண்றாருன்னா, அன்று முதல் நாள்தோறும் அண்ணல் அடியார் அளவிறந்த பெயர் என்னைக்கு பாட ஆரம்பிக்கிறாரோ அருள் செய்கின்றாரோ அன்னிலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லோரும் அங்கே தங்கி இருக்கணும் இல்லையா, தினந்தோறும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எண்ணிறந்த அளவிறந்த அடியார்கள் எழுந்தருளுகின்றார்கள். அப்படி எல்லோருக்கும் என்ன பண்றாங்கன்னா தங்கணும் இல்லையா. அப்ப வந்து நிறைய திருமடங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க தங்குறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு உணவு, சென்னலின் தூய அந்த அடிசலும், கண்ணல், நறுங்கனிகள், நல்ல வந்து அந்த இனிப்பு பதார்த்தங்கள், நிறைய பழங்கள், சுவையுடைய நல்ல பழங்கள், அதுக்கப்புறம் வந்து அறுசுவை கறி இல்லையா, நல்ல சத்து மிகுந்த காய்கறிகள், நல்ல சுவையாக தெரியும் இல்லையா. 4 வகையில வந்து உணவு தயாரிக்கலாம் 6 சுவையில, அவ்வாறு சிறப்பாக. அதோட வந்து நெய்யும் தயிரும், திரண்ட தயிர், அதுக்கப்புறம் பால், தேன், திருப்பன்னியம்னு நிறைய பலகாரங்கள், தண்ணீர் அமுதம், அதாவது குடிக்கிறதுக்கு தாகம் தீர்த்து கொள்ள அதுவும் இனிப்பா நல்லா வந்து சர்பத் போல இல்ல பானகம் போல அது போல. அதுக்கப்புறம் அடைக்காய் அமுது, இவ்வளவு மட்டும் இல்ல, சாப்பிட்டு முடிச்ச உடனே தாம்பூலம் முதற்கொண்டு இவ்வளவு சிறப்பா வந்து அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடியார் பெருமக்களுக்கு வந்து தங்குவதற்கும் உணவுக்கும் எந்த ஒரு குறைவும் இன்றி மிக சிறப்பாக அரசனுடைய கட்டளையினால இந்த பணிவிடைகள் அடியார் பெருமக்களுக்கு சிறப்பாக நடந்தேறுகின்றது அப்படின்னு போற்றி சொல்கின்றார்கள். சுவாமிக்கு மகா பூஜை நடத்துகின்றார்கள். தினந்தோறும் என்ன பண்றாங்கன்னா, நடராஜ பெருமானுக்கு மகா பூஜையை நடத்தி தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்களா, அவர்களுக்கும் பல்வேறு படிகளை நிறைய வந்து அரசன் வந்து படியை தந்து அவர்களுக்கும் அருள் செய்கின்றார். இது போல வந்து எங்கும் சிறப்பாக அந்த திருவிழா போல அந்த ஒரு வருடமும் வந்து இந்த புராணம் வந்து சேக்கிழார் பெருமான் விரித்து அருளி செய்ய அடியார் பெருமக்கள் எல்லாம் கேட்டு அருளுகின்றார்கள். அதுதான் சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே வந்து செங்கோல் வளவன் தப்பாமே நாளும் நடத்தி வர, தப்பாமே நாள்தோறும் இதனை வந்து அரசன் செய்து வர, அறநடியார்கள் நிறைந்து இருக்கின்ற அந்த பெரும்பற்ற புலியூர் இது எப்படிப்பட்டது? பதஞ்சலியும் புலிமுனியும் வியாகரபாதரும் தவம் செய்த பெரும்பற்ற புலியூர் பூலோக சிவலோகம் என பொலிந்து தோன்ற, பூலோகத்துல இது சிவலோகமாக விளங்குகின்றது என்று பொலிந்து தோன்றும்படி சிறப்பாக அந்த அரங்கேற்றமானது, அதாவது அந்த போற்றுதலானது, அந்த விளக்க உரையை அவர் வந்து கூறி அருளியது நடந்தேறுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடியார் பெருமக்கள் எல்லோரும் வந்து இதை வந்து கேட்குறாங்க, சில பேர் எழுதுவாங்க, இத பொருளை வந்து திருப்பி சொல்லுவாங்க, அதை தலையசைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், கேட்டு மகிழ்கின்றார்கள், சிரிக்கின்றார்கள், அந்த இனிமையை உள்ளத்தில் உணர்கின்றார்கள். இவ்வாறு அடியார் பெருமக்கள் பலவாறு அரிய தவத்தினுடைய அடியார் பெருமக்கள்லாம், அதுவும் சேக்கிழார் பெருமானே திருவாக்கால விளக்கம் சொல்றதுன்னா எவ்வளவு ஒரு சிறப்பு. இப்படிலாம் அடியார்கள் வந்து மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டுக்கொண்டு எப்படிலாம் அதை போற்றி சொல்றாங்க. இதை வந்து இவ்வாறு போற்றி ஒரு வருடமும் கேட்டு முடிச்சாச்சு. இப்ப கேட்டு முடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து அந்த திருத்தொண்டர் புராணத்தினை சிவமூல மந்திரத்தால அர்ச்சனை செய்து, முதல்ல எப்படி அர்ச்சனை செஞ்சாங்களோ அதே போல சிவமூல மந்திரத்தால அதனை அர்ச்சனை செய்து, இதுவும் ஒரு தமிழ் வேதம், 5வது வேதம் என்று கருத்தி அதனை அவ்வாறு பயபக்தியோடு போற்றி, அதற்கு என்ன பண்றாங்கன்னா நறுந்தீபம் காட்டி தூபம் காட்டி, அதுக்கு வந்து 16 சோடச, எப்படி சுவாமிக்கு வந்து 16 வகையான உபச்சாரங்கள் செய்கின்றார்களோ அதே போல இதுக்கு பல வகையான மங்கள பொருட்களை, அதாவது கவரி, குடை, கண்ணாடி, ஆலத்தி நீர், இதெல்லாம் வந்து செய்து சுவாமிக்கு எப்படி உபச்சாரம் செய்கின்றார்களோ அதே போல உபச்சாரம் செய்து, அந்த அமுத அடைக்காய் தாம்பூலம் கொடுத்து அதற்கு இவ்வாறு சுவாமிக்கு எவ்வளவு சிறப்பு செய்கின்றார்களோ அதே போல வந்து அந்த பாடி முடித்தருளி அந்த திருத்தொண்டர் புராணத்திற்கும் சிறப்பு செய்து, அதை திருப்பியும் பசும் பட்டினால் அதை சூழ்ந்து ஒரு பொற்களம், தூய்மையான பொன் பாத்திரத்துல அதை வைக்கிறாங்க. வச்சு அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப அரசன் வந்து அந்த பெரிய புராணத்திற்கும் சேக்கிழார் பெருமானுக்கும் சிறப்பு செய்ய கருதி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவ்வாறு அர்ச்சிக்கப்பட்ட சோடச உபசாரங்கள்லாம் செய்து இறைவனாகவே போற்றி வணங்கப்பட்ட அந்த பெரிய புராணத்தை, திருத்தொண்டர் புராணத்தை ஒரு பசும் பட்டினால்
சுற்றி ஒரு பொற்களத்தில் வைத்து ஒரு யானையின் மேல அதை ஏத்துறாங்க. ஏத்தி அடுத்து சேவையர் காவலர் ஆகிய இந்த சேக்கிழார் பெருமானை ஏற்றுறாங்க. ஏத்திட்டு அதுக்கப்புறம் அரசனும் தானும் அந்த யானையின் மேல் ஏறி சேக்கிழார் பெருமானுக்கு பின்பாக அமர்ந்து இரு கைகளிலும் சாமரம் வீசி கொண்டு வருகின்றார் சேக்கிழார் பெருமானுக்கு. இதுதான் வந்து நான் செய்த பெரும் பேர், இந்த பிறவி எடுத்ததோட பேர் இன்று எனக்கு கிடைச்சிருச்சு. தெய்வ சேக்கிழார் பெருமானையும் கூடவே பெரிய புராணத்தையும் போற்றுவதால அந்த பெருமை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து மிக்க மகிழ்கின்றார். அதான் சரி, மத யானை சிரத்தில் பொற்களத்தோடு எடுத்து திருமுறையை இருத்திய பின் சேவையர் காவலரை முறைமை பெற ஏற்றி அரசனும் கூட ஏறி முறைமையினால் இணை கவரி துணை கரத்தால் வீச மறை முழங்க. பாருங்க, இது எப்படிப்பட்ட அருள் செயல்னா, யாவரும் உன்னை தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் மறையை ஓதுகின்றார்கள், விண்ணவர்கள் கற்பக பூமாரி பொழிகின்றார்கள். அப்ப அவர்களும் என்ன தெய்வ சேக்கிழார் பெருமானையும் அந்த பெரிய புராணத்தையும் வணங்கி அருள் பெறுகின்றார்கள். இப்ப விண்ணவர்கள் கற்பக பூமாரி மழை பொழிய திருவீதியை வளமாக வருகின்றார் சேக்கிழார் பெருமானுடனே நம்முடைய அனபாய சோழ மகாராஜாவானவர். அது மாதிரி திருவீதியை வளமாக வரும்பொழுது இறைவர் திருவருளை நினைந்து அடலரசர் கோமான் இதுவன்றோ நான் செய்த தவப்பயன் என்று இசைத்தான். அதாவது நான் செய்த தவத்தோட பயன் இது, தவ பயன் தான் எனக்கு இந்த பெரும் பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டை செய்து அந்த பெரும் பேற்றினை அரசன் பெறுகின்றார். அதாவது துணை கரத்தால்னா 2 கரத்தாலும் என்ன பண்றாருன்னா கவரி வீசி அந்த பிறவி பயனை அரசன் அடைகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து இப்படி இது சொல்லிட்டு இருக்க நேரத்துல தில்லையில இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. இறைவன் திருவருள் சேக்கிழார் பெருமானும் அடியார் பெருமக்கள் யாவரும் திருவீதியிலே எழுந்தருளி வருகின்ற அருள் நிகழ்வு இன்று வந்து நடக்குது 6 மணிக்கு. அது எப்படி இருக்கும், அந்த அருள் நிகழ்வு எப்படிப்பட்ட அலங்காரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வாரணத்தில் இவரை வரக்கண்ட திருவீதி மருகுதோறும் தூய்மை செய்து. இப்ப வந்து நம்ம இப்ப சுவாமி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு தண்ணீர் தெளிக்கிறோம் அப்படின்னா அந்த வெப்பம் தணிப்பதற்காக மட்டும் இல்லை, அது தூய்மை செய்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அப்ப அது போல என்ன பண்றாங்கன்னா, இப்படி வந்து எப்படி சுவாமி திருவீதி வரும்பொழுது தூய்மை செய்து அலங்கரித்து வணங்குவார்களோ அதே போல சேக்கிழார் பெருமான் வரும்போது என்ன பண்றாங்கன்னா மருகுதோறும் வீதிகள் தோறும் தூய்மை செய்கின்றார்கள். வாழை மரங்களை நாட்டி எங்க பார்த்தாலும் பூரண கும்பம் இப்பயும் செய்வாங்க இல்லையா. சுவாமி திருத்தேரில் எழுந்தொளி வரும்போது பூரண கும்பம் வைத்து வழிபடுவார்கள். அது போல பூரண கும்பம் அமைத்து பொறி தூவி மிக தூவி பொன்னரி மாலை, அதாவது பொன்னாலான மலர்களால் அழகிய மாலைகளையும் நறும் வாசனை பொருந்திய மலர்களால் ஆன மாலைகளையும் எங்க பார்த்தாலும் கட்டி தொங்க விட்டு, ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு அழகிய காட்சி, அந்த வாசனை, அந்த நறும் வாசனை வந்து காற்றில் பரவும். அதுக்காக வந்து அழகிய பூ மாலைகளை தூக்கி தோரணங்கள் நிறைத்து, எங்க பார்த்தாலும் அழகிய தோரணங்களால் நிறைத்து வாசனை மிகுந்த தூபங்களை ஏந்தி விளக்கும் ஏற்றி பெண்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. இது போல வந்து மறைவர்கள்லாம் மறையை ஓதிக்கொண்டே வர அருகம்புல் சாற்றி, அருகெடுப்புனா அருகம்புல் சாற்றி வாழ்த்துகின்ற மரபு. இப்படி வந்து வாழ்த்தி எல்லோரும் வந்து இவ்வாறு வீதி வலம் வரும் பொழுது வாழ்த்தி வணங்கி சேக்கிழார் பெருமானுடைய திருவருளை பெறுகின்றார்கள். இவ்வாறு சுத்தி அந்த வலம் வந்து வரும்போதுல என்னென்ன அடியார் பெருமக்கள் இப்படிலாம் போற்றி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மதுர ராமாயண கதை உரை செய்த வான்மீக பகவானும் ஒப்பல்ல. சேக்கிழார் பெருமான் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நேரம் கருதி கொஞ்சம் விரைவா போறேன். அந்த இனிமையான அந்த ராமாயண கதையினை வந்து உரையால் செய்த வன்மீக பகவானும் வால்மீக முனிவரும் சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பானவர் அல்ல. விதி வழி பாரதம் உரை செய்து கரை செய்த வேத வியாதனும் ஒப்பல்ல. வேதத்தை வந்து நாளா பிரிச்சு அந்த வியாசர் தான் வந்து மகாபாரதம் படைத்தருளினார். அவரும் வந்து சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பல்ல. சிதைவர 1000 நாவுடன் அறிவுல சேட விசேடனும் ஒப்பல்ல. ஆதிசேஷனுடைய 1000 நாவும் கொண்ட நாக்கள், அதாவது 1000 நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் சொல்லுவாங்க. அவனும் சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பல்ல. பொதிய மலை குறுமுனிவனும் ஒப்பல்ல. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்முடைய அகத்திய முனிவருக்கு மற்ற யாவரும் ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குறுமுனி கூட சேக்கிழார் பெருமானுக்கு ஒப்பில்லை அப்படின்றாங்க. பொதிய மலை குறுமுனிவனும் ஒப்பல.
புகழ்புனை குன்றை முனிக்கு என்பார். இந்த குன்றையூர் முனிக்கு இவர்கள் எல்லாம் ஒப்பில்லை அப்படின்னு பலவாறு போற்றுகின்றார்கள். வழியெல்லாம் வந்து வரும்போது அவர்கள் போற்றி வணங்குகின்றார்கள். அது போல இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சேவையர் காவலன் திருநாவில் குடிகொண்டாள் சரஸ்வதி அன்னை சொல்றாங்க. சரஸ்வதி என்னன்னா வெண் தாமரையில் இருப்பாள். அவள் அந்த பூவை மறந்துட்டாங்க. பூல வீற்றிருக்கின்ற சரஸ்வதி அன்னை அந்த பூவில் தான் வீற்றிருக்கின்ற அந்த தன்மையை விட்டுவிட்டால், அது போல வந்து சங்க புலவர்களுடைய நாக்குல இருப்பா அதையும் விட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, பதுமத்தோன் அந்த வேதம் ஓதுகின்ற அந்த பிரம்மனுடைய நாக்கில் இருந்தா அங்கேயும் விட்டுட்டா. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதே போல புதிய மலையில இருக்கிற புண்ணிய முனிவனாகி அந்த அகத்தியருடைய அங்கேயும் அவ இல்ல. இப்ப எங்க இருக்கிறாருன்னா அந்த சேவையர் காவலர் ஆகிய நம்ம சேக்கிழார் பெருமான் திருநாவில் குடிகொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலவாறு புகழ்ந்து அவர் வந்து எப்படி நம்ம திருஞான சம்பந்த பெருமான் வந்து சைவ மதுரையம்பதியில் வந்து சமணர்களை அழித்து சைவத்தை ஸ்தாபித்த உடனே திருநீற்று ஒளியை பரப்புன உடனே அவரை போற்றி அந்த மக்கள் எல்லாம் போற்றி வணங்குவார்களோ அது மாதிரி திருவீதி உலா வரும்பொழுது சேக்கிழார் பெருமானை பலவாறு போற்றி வணங்குகின்றார்கள். இவ்வாறு யாவரும் வணங்கி தொழுது வாழ்த்த அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி தன்னில் இப்படியாக பலவாறு விதிப்படி வந்து யாரெல்லாம் வணங்குறான்னா இம்பரும் உம்பரும், இந்த உலக மக்கள் மட்டும் இல்ல, நம்ம பார்த்தோம் இல்லையா, உம்பரும் வந்து கற்பக மழை தூவி வணங்குகின்றார்கள். ஏனோரும் இவ்வாறு வந்து போற்றி வணங்க சூழ்ந்து வந்து பெருமை கொல அந்த மாதிரி திருவீதியை வளம் செய்து அணைந்து திருவீதி வளம் வந்து முடிஞ்ச உடனே அம்பலவருடைய முன்றில் முன்னாடி வந்து யானையினின்றும் இழிந்து அரசனும் அந்த சேவையர் கோவும் அந்த உரை செறிந்த உரையினை கூறி அருளிய சேவையர் கோவும் உப்பை நூல் மறைவரோடு அணைந்து எழுதிய முறையை திருமுன் வைத்தார். அப்ப எல்லோரும் கோயிலுக்குள்ள திருப்பி வந்து என்ன பண்றாங்கன்னா இறைவன் திருமுன்பு வைக்கிறாங்க. வச்ச உடனே அண்டவாணர் தெண்டனாக யாவரும் என்ன பண்றாங்கன்னா சுவாமியுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அனபாய சோழ மகாராஜா இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என பெயர் சுமத்தி இவருக்கு வந்து தொண்டருடைய பெருமையை வந்து உலகறிய செய்ததுனால தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ற அந்த ஞான பெயரை சூட்டி ஞான முடி சூட்டி மண்டபத்தில் இருத்தி இவரை எல்லோரும் தரிசித்து வணங்கி அருள் பெற வேண்டும்னு சொல்லிட்டு ஞான முடி சூட்டி மண்டபத்தில் இருத்தி அவரை வந்து வளவர் பூபதி ஆகிய அதாவது அரசனாகிய அனபாய சோழ மகாராஜா வணங்குகின்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம நம்பி சரித்திரத்தை பார்த்தோம். அவர் 11 திருமுறைகளை வந்து கிடைத்த இறைவன் திருவருளால் கிடைத்த திருமுறைகளை 11 திருமுறைகளாக வகுத்து அருளினார். அதை வந்து அந்த அபய குலசேகர மகாராஜா செப்பேடாக செய்து திருவாரூரில் வைத்தார் அப்படின்ட்டு ஒரு அருள் குறிப்பு இருக்கு. முதல் 11 திருமுறை செப்பேடாக செய்யப்பட்டு முதல்ல வந்து திருவாரூரில் வைக்கப்பட்டது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பெரிய புராணம் இயற்றப்பட்டது இல்லையா, திருத்தொண்டர் புராணம், இந்த திருத்தொண்டர் புராணத்தை 12 திருமுறையாக கருதி இதை வந்து செப்பேடு செய்து தில்லையில் அரசர் வந்து ஏற்றுவித்தார் அப்படின்னு அருட்கருத்து சொல்லப்படுகின்றது. இந்த பெரிய புராணத்தில் செப்பேடு செய்து தில்லையில் வைத்தருளினார் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வைத்ததன் பின் அதான் தோடு செய்த திருநெறிய செந்தமிழோடு தொடர்ந்து செய்து நடராஜ சந்நிதியில் ஏற்றுங்கள். இந்த சைவ திருமுறை 12வது திருமுறையை செப்பேடு செய்து நடராஜர் சந்நிதியில் வைத்தருளினார்கள். அதனால்தான் தில்லையம்பதிக்கு இருக்க ஒரு சிறந்த பெருமை என்னன்னா இதுதான். எவ்வளோ பெருமை இருக்கு. முதல்ல திருத்தொண்டர் புராணம் அங்கதான் ஆயிரங்கால மண்டபத்துல தெய்வ சேக்கிழார் பெருமானை இருந்து இயற்றி அதோட பொருளும் விரித்துரைத்தார். செப்பேடு செய்யப்பட்டு அங்க வைக்கப்பட்டது. அத்தகைய பெருமைக்குரியது தில்லையம்பதியானது. அதற்கப்புறம் வந்து அரசர் வந்து அதற்கப்புறம் இத்தகைய திருத்தொண்டர் திருப்பி நமக்கு இதுக்கப்புறம் முதலமைச்சராக தன்னுடன் பணி செய்ய முடியாது அப்படின்ட்டு அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அரசனுடைய அனுஜர்னா தம்பி ஆகிய, அதாவது சேக்கிழார் பெருமானுடைய தம்பி ஆகிய பாலராவாயர் எங்குலார் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்க அவங்கெல்லாம் சொல்றாங்க, குன்றை நகர்ல ஒரு குளம் அமைத்து அங்க இந்த நாகேஸ்வர பெருமான் மீது அன்பு கொண்டு அங்க ஒரு திருக்கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார் சொல்ல, சரி அவரை அழைத்து
அவருக்கு அமைச்சர் பட்டமும் சூட்டி தொண்டைமான் என்னும் திருநாமமும் கொடுத்து அவரை முதலமைச்சராக்கி கொண்டு அவருடைய அந்த அருள் ஆலோசனைப்படி வந்து அதற்கப்புறம் அரசை இனிதாக நடத்தி செல்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இப்படி அவங்க அரசர் சென்ற பின், இவரை வணங்கி கொண்டு சென்ற பின், தெய்வ சேக்கிழார் பெருமான் தில்லையம்பதியிலே இருந்து இறைவனுக்கு முதல்ல எப்படி வந்து பூஜை செய்து சுவாமியை வணங்கி கொண்டு தில்லையம்பதியிலே இருந்தாரோ அதே போல தொண்டசீர் பரவு சேக்கிழார் குரிசில். இங்க குரிசில் எப்படி சொல்றாங்கன்னா பெருமையில் சிறந்தவர் அவரு. அடியார் பெருமையை போற்றுவதை விட ஒரு உயர்ந்த பெருமை எதுவும் கிடையாது. அதனால பெருமையில் சிறந்தவர் ஆகிய சேக்கிழார் பெருமான் தூய தில்லை நகர் தன்னிலே பண்டு மூவர் பதிகத்து வந்த 63 கதை தன்னை உணர்ந்து அண்டவான அடியார்கள் தம்முடன் அருந்தவத்தில் இருந்த பின், அதை உணர்ந்து உணர்ந்து இறைவன் தமக்கு அருளி செய்தது தானும் அதை உணர்ந்து உணர்ந்து அடியார்களுடனே அங்கேயே தங்கி அந்த தவம் ஒப்பில்லாத தவத்திலே நிலைத்து இருந்து இண்டை வைத்த சடை அம்பலத்தவர் எடுத்த பாத நிழல் எய்தினார். தலையில வந்து சுவாமி இண்டை மாலை சூடி இருக்கின்றார் இல்லையா, அத்தகைய சிவபெருமான் அம்பலத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமானுடைய அந்த தூக்கிய பாத நிழலில் சென்று அடைந்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். எப்படி போற்றி சொல்றாங்க அப்படின்னா, வாழி தில்லை மணிமன்றுள் என்றும் நடமாடும் அங்கனர் மலர்பதம் வாழி காழி நகர் வாழ வந்த திருநெறிய ராதிபதி வள்ளல் தாள் வாழி அன்பர் நீரும் திருநீருமிட்ட திருமுண்ட முந்தும் வய கவசமும் வாழி குன்றை முனி சேவை ஆதிபதி வாய் மலர்ந்தருள் புராணமே. என்ன சொல்றாங்கன்னா, தில்லை மன்றுள் எப்பொழுதும் நடனமாடி கொண்டிருக்கின்ற கருணை மிக்க சிவபெருமானின் மலர் போன்ற பாதங்கள் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குன்றை முனியாகிய சேவையர் அதிபதியாக விளங்குகின்ற நம்ம சேக்கிழார் பெருமான் திருவாக்கினால் மலர்ந்தருளுகின்ற புராணம் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பிறவி, ஏன்னா அந்த பிறவி நம்ம பெரிய புராணத்தோட பெருமையே என்ன பார்த்தோம்னா ஆணவ மலத்தை நீக்குவது. ஆணவ மலம் நீங்கினா அந்த பிறவி நீங்கிடும். அப்ப அந்த பிறவியை நீக்கக்கூடிய பெரிய புராணத்தை ஏற்றி அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமானை வணங்க வேண்டும். அதனால நம்மளுடைய அந்த ஆணவ மலம் நீங்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அண்டவானர் தொழு தில்லை அம்பலவர் அடியெடுத்து உலகெலாம் என தொண்டர்சீர் பரவு சேக்கிழான் வரிசை துன்று குன்றை நகராதிபன் தண்டகாதிபதி திருநெறி தலைமை தங்கு செங்கை முகில் பைங்கழல் புண்டரீக மலர் தெண்டனிட்டு வினை போக்குவார் பிறவி நீக்குவார். இப்ப நம்ம வணங்கி உய்ய வேண்டும் சொல்றாங்க. அண்டவானர்கள் எல்லா அண்டத்தவர்களும் தொழுது வணங்குகின்ற தில்லை அம்பலவர் ஆகிய சிவபெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. உலகெல்லாம்னு ஆரம்பிச்சு உலகெல்லாம்னு முடிச்சாரு. அப்படி அதுல தொண்டர்கள் பெருமையினை பரவுகின்ற சேக்கிழார் பெருமான் அவர் குன்றத்தூரில் பிறந்தவர். அவர் வந்து அவருடைய அந்த செங்கையாகிய முகில் என்ன சொல்றாங்கன்னா அவங்க திருக்கைகளை சொல்றாங்க. அழகுக்காக மட்டும் இல்ல, வள்ளல் தன்மை, ஏன்னா அதனால்தான் அவர் ஏற்றி அருளினார் உலகம் உய்ய பெரிய புராணம். அத்தகைய அவர் பெருமையுடைய அந்த பைங்கழல் ஒளிர்கின்ற வீரக்கடல் அணிந்த தாமரை மலர் போன்ற அவரோட திருவடிகளை, சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை பணிந்து நாம் வணங்கி வினையை போக்குவோம் பிறவி நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் அருளிய அந்த திருத்தொண்டர் புராணம் அதோட பெருமையையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் எப்படி அருளினார், எழுதி ஏற்றி அருளினார் உலகம் உய்ய, எவ்வாறு வந்து இறைவன் திருவருள் இதற்கெல்லாம் வந்து துணை செய்தது, அரசன் எவ்வாறு அன்போடுன்னு இதை சிறப்பாக வழிநடத்தி செய்தார் அப்படின்றதெல்லாம் ஒற்றவன் குடியில் வீட்டிலிருந்து அருளிய உமாபதி சிவாச்சாரியார் தீட்சிதர் தான், தில்லைவாழ் அந்தனரில் ஒருவர். அவர் ஏற்றி அருளி செய்த சேக்கிழார் நாயனார் புராணம் வழியாக சிந்திக்க பெற்றோம். எல்லா அடியார் பெருமக்களுடைய பெருமைகளையும் போற்றி சொன்ன சேக்கிழார் பெருமானுடைய பெருமைகளை போற்றி சொல்லவே முடியாது. அது அவர் சொன்னது போல கடலை வந்து நாய் வந்து நக்கி குடிச்சிட முடியும்னு ஒரு ஆசை போல என்னோட சிற்றறிவுக்கு ஏற்றவரை வந்து பகிர்ந்தேன்.
இறைவன் திருவருளால தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடி பெருமை எங்கும் விளங்க வேண்டும், அடியார் பெருமை எங்கும் விளங்க வேண்டும், எங்கும் சைவமே தழைத்தோங்க வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.